இந்த இடிஐ தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க பயிற்சி நிறுவனத்தில் இடிஐயில் மட்டும் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலுகிற 31,11,000 மாணவ மாணவிகளுக்கு தொழில் முனைவு மற்றும் புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்திட கடந்த 4 ஆண்டுகளில் புத்தாக்க பற்று திட்டத்தின் கீழ் 415 புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு 10,69,00,000 நிதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிராமப்புற தொழிலாளர்களுக்கு தொடர் வேலைவாய்ப்பை வழங்கி அவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்திட தொழில் கூட்டுறவு சங்கங்கள் இன்கோசர் சேகோசர் ஆகிய செயல்பட்டு வருகிறது. தொழில் வணிகத்துறையின் கீழ் செயல்படும் 262 சங்கங்களில் 68,761 நபர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள். இந்த தொழில் கூட்டுறவு சங்கங்கள் கடந்த நிதியாண்டில் 1,755 கோடியே 39 லட்சம் ரூபாய் அளவிற்கு விற்பனை செய்து 106 கோடியே 95 லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டியிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாம்பு பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள இருளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இத்துறையின் கீழ் பாம்பு பிடிப்போர் 2 தொழில் கூட்டுறவு சங்கங்கள் இயங்கி வருகிறது. சங்க உறுப்பினர்கள் பிடிக்கும் பாம்புகளில் இருந்து விஷ முறிவு மருந்து தயாரிக்க விஷம் எடுக்கப்படுகிறது. செங்கல்பட்டு இருளர் பாம்பு பிடிப்போர் தொழில் கூட்டுறவு சங்கம் கடந்த ஆண்டு 599 கிராம் நஞ்சினை 2,77,00,000 விற்று 86 லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இன்கோசர் சிறு தேயிலை விவசாயிகள் வழங்கும் தேயிலைக்கு நல்ல விலை கிடைத்திட தொடங்கப்பட்ட கூட்டுறவு சங்கங்களின் கூட்டமைப்பு தான் இன்கோசர் நிறுவனம். கடந்த ஆண்டு மட்டும் 11,178 மெட்ரிக் டன் தேயிலை உற்பத்தி செய்து 24,000 தேயிலை விவசாயிகளுக்கு 77 கோடியே 87 லட்சம் வழங்கி இருக்கிறது. சிறு தேயிலை விவசாயிகள் பயனடையும் வகையில் நபார்டு வங்கி நிதியுடன் 15 தேயிலை தொழிற்சாலைகள் 67 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல சேகோசர் மரவள்ளி கிழங்குகளில் தயாரிக்கப்படுகிற ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் உற்பத்தியாளர் பொருட்களை இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக விற்பனை செய்திட தொடங்கப்பட்ட சேகோசர் கூட்டுறவு சங்கம் கடந்த 2024-25 நிதியாண்டில் 522 கோடியே 83 லட்சம் விற்பனை செய்து 3 கோடியே 29 லட்சம் லாபம் ஈட்டியிருக்கிறது. ஜவ்வரிசின் தனித்துவத்தை உறுதிப்படுத்த சேலம் சேகோ என்ற புவிசார் குறியீட்டினை பெற்றுள்ளது. வேதிப்பொருட்கள் கலப்படம் இல்லாத ஜவ்வரிசிக்கு புதிய வர்த்தக முத்திரை 20/12/2024 அன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல தாய்கோ வங்கி MSME நிறுவனங்களுக்கு கடன் உதவிகள் வழங்குவதற்கு தாய்கோ வங்கி கடந்த ஆண்டு 1,056 கோடியே 18 லட்சம் வைப்பு நிதி திரட்டி 12 கோடியே 77 லட்சம் லாபம் ஈட்டியிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் MSME தொழில் நிறுவனங்கள் மாண்புமிகு முதல்வர் அவருடைய அயராத உழைப்பாலும் சீரிய திட்டங்களாலும் இந்திய அளவில் தமிழகம் முன்னணியில் இருக்கிறது. MSME தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யும் உதயம் பதிவில் 50 லட்சம் என்ற மைல்கல்லை கடந்து 50,47,258 நிறுவனங்கள் பதிவு செய்து சாதனை படைத்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணம் 2030 $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நாம் எட்டிட வேண்டும். அதற்கு நம்முடைய MSME துறை மிகச் சிறப்பாக செயல்பட்டு அதற்கு உதவியாக இருக்கும் என்பதை மட்டும் தெரிவித்து அறிவிப்பு இருக்குது. பச்சலமா அது வெளியே வராத. மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன துறையின் சார்பில் 43 அறிவிப்புகளை நான் வெளியிடுகிறேன். குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் 10 விழுக்காடு கூடுதல் முதலீட்டு மானியத்தின் உச்சவரம்பு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தப்படும். இயற்கையாக அமைய பெற்றிருக்கும் தொழில் குழுமங்களின் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அக்குழுமங்களுக்கான உட்கட்டமைப்பு, பொது வசதிகள் மற்றும் இதர முன்னெடுப்புகளுக்கு ரூபாய் 20 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். பழங்குடியினர் நிறைந்த பகுதிகளில் கடன் உத்தரவாதத்துடன் 100 கோடி அளவில் பழங்குடியினருக்கு தொழில் தொடங்க
கடனுதவிகள் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். கிராம அளவிலான கைவினை குழுக்கள் மற்றும் குறுந்தொழில் குழுமங்கள் மூலப்பொருட்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களை பாதுகாத்திடும் பொருட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் 18.18 கோடி மதிப்பில் ஏற்படுத்தி தரப்படும். தேசிய சிறு தொழில் நிறுவனத்தின் ஒரு முனை பதிவு மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சந்தை ஆகிய திட்டங்களில் பதிவு செய்வதை ஊக்குவிக்கும் பொருட்டு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்படும். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மூலம் 5 தனித்துவமான தயாரிப்புகளுக்கு பொதுவான வணிக குறியீடுகள் ரூபாய் 3.62 கோடியில உருவாக்கப்படும். 60 வயதிற்கு உட்பட்ட இருளர் பாம்பு பிடிப்போர் தொழில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு விபத்து மற்றும் பாம்பு கடியினால் ஏற்படும் உயிரிழப்புக்கு இழப்பீட்டாக ரூபாய் 20 லட்சம் வழங்க ஏதுவாக 1 கோடி ரூபாய் மதிப்பில் மூலதன நிதியம் உருவாக்கப்படும். இன்கோ தேயிலை தொழில் கூட்டுறவு தொழிற்சங்கங்களின் தேயிலை சாகுபடிக்கு தேவைப்படும் விவசாய இயந்திரங்கள் 3.25 கோடி மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டு இன்கோ தேயிலை தொழிற்சாலைகளில் உறுப்பினர்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படும். தென்னைநார் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்ய முன்வரும் தொழில் ஆர்வலர்களுக்கு ஆதரவளிக்கும் விதமாக தொழில்நுட்ப பரிமாற்றம் பயிற்சி மானியங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து 5 கோடி மதிப்பில் திட்டம் உருவாக்கப்படும்.